மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்தோம். இந்த முறை நாங்கள் வந்தது இந்த தேர்தலில் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்த கட்டமாக திமுகவை வீழ்த்துவதற்கு எங்கள் கூட்டணி 234 தொகுதிகளிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம். ஏன் சார் உங்களுக்கு டெல்லிக்கு நாங்கள் வந்தால் பிடிக்கலையா உங்களுக்கு? இல்லை அவங்க திமுக 1000 பேசுவாங்க. அவங்க என்ன டெல்லியில் எங்கள் மந்திரியாக இருந்து அசிங்கப்பட்டவங்க நம்மளுக்கு தெரியாதா? எல்லாரும் அரெஸ்ட் ஆனது என்ன ராமகிருஷ்ணன்? அதனால இப்போ உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி. அங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக தலைமை தாங்குது. பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர்களை சந்திக்கணும்னா ஒவ்வொரு முறையும் உள்துறை அமைச்சர் சென்னையில் உட்காந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் உட்காந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால திரு இபிஎஸ் அவர்கள் ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதிகளை பற்றி பேசியிருக்கலாம், எனக்கு தெரில. நான் உடனே அவர் பேசினார்ல. நீங்கள் இப்போ தொடர்ந்து இப்போ எங்கள்கிட்ட என்ன பேசினார்னா, நாங்கள் சீட் ஷேரிங்கை பற்றிலாம் எதுவுமே பேசலை. அதெல்லாம் அங்கே 4 நாளில் நாங்கள் அதுதான் இப்போ சொன்னேன். நம்ம இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல் இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி பேச